ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. மகா பிரிவாவை சந்திப்பதற்காக ஒரு பக்தர் பெண்மணி வந்திருக்கிறாள். அவள் மகா பிரிவாவிடம், நான் காசி யாத்திரைக்கு செல்ல போகிறேன் பெரியவா, நீங்கள் தான் எனக்கு ஆசீர்வாதம் வழங்கி அனுப்பி வைக்க வேண்டும் பெரியவா என்பது போல கேட்டிருக்கிறார். அதுக்கு பெரியவா அவர்கள், நீ காசி யாத்திரை செல்வதற்கு முன்பு அதாவது வயதான முதியவரையும் நீ கூட்டு செல்ல வேண்டும் என்பது போல பெரியவா கூற, உடனே அந்த பெண்மணியும், மிகவும் நல்லது பெரியவா, நீங்களே எனக்கு கூட அனுப்பி வைக்கிறீர்கள் என்றால் அவரும் ஒரு தெய்வமாகத்தான் இருக்கும் பெரியவா என்பது போல சிரித்து கொண்டே அந்த பெண்மணிக்குரிய சிரித்து கொண்டே பெரியவா அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகாக, நீ காசி யாத்திரை செல்வதற்கு முன்பாக நீ பெருமாள் கோவிலுக்கு அருகில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு சென்று ஒரு 40 பேருக்கு அன்னதானம் வழங்கும்படி சாப்பாடு செய்து வை, 40 பேர் அதை சாப்பிட வேண்டும் என்பது போல கூறியிருக்கிறார். இந்த பெண்மணியும் சரி பெரியவா என்று அவர் கூறிய அடுத்த நிமிடங்களேயே அந்த பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு சென்று 40 பேருக்கு அன்னதானம் செய்து வைத்திருக்கிறார். ஆனால் இவள் செய்து வைத்து சில மணி நேரங்கள் வரை யாருமே அந்த இடத்திற்கு வரவே இல்லை. மீண்டும் இவர் பெரியவாவை சந்திக்க வந்து, பெரியவா, நீங்கள் சொன்னது போலவே நான் 40 பேருக்கு சமையலானது செய்து வைத்து விட்டேன், இருந்தாலும் சாப்பிட யாருமே வரவில்லையே பெரியவா என்பது போல கூற, அந்த நேரத்தில் திருப்பதிக்கு செல்வதற்காக ஒரு வேனிலிருந்து 40 நபர்கள் கரெக்டாக சரியாக வந்திருக்கிறார்களாம். அந்த பெண்மணிக்கு ஒரே ஆச்சரியம், அதாவது 40 நபர்கள் எப்படி வருவார்கள் என்று பெரியவா அவர்கள் தெரிந்திருக்கிறது. இவரும் ஒரு சாமி தான், இவரும் ஒரு தெய்வம் தான், நடமாடும் தெய்வமாகத்தான் இருக்கிறார் என்பது போல அந்த பெண்மணி அவர் மனதிற்குள்ளேயே கற்பனை யோசித்துக் கொண்டே இருந்திருக்கிறாள். அதற்கு அடுத்தபடியாக அந்த பெண்மணியும் அந்த 40 பேருக்கு சாப்பாடு உணவளித்து விட்டு அந்த 40 பேரும் இந்த பெண்மணியை வயிறார மனதார வாழ்த்தி விட்டு சென்றிருக்கிறார்கள். அதற்கு பிறகாக பெரியவாவை மறுபடியும் சந்திப்பதற்காக அந்த பெண்மணி வந்திருக்கிறார். பெரியவாவிடம் வந்துவிட்டு, பெரியவா, நீங்க சொன்னது போலவே அந்த 40 பேருக்கு நான் உணவை அளித்து விட்டேன், அவர்களும் என்னை மனதார வயிறார வாழ்த்தி விட்டு சென்றார்கள், இதனால் எனக்கு பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அல்லவா பெரியவா என்பது போல கேட்க, அதற்கு அந்த பெரியவா அவர்கள், ஆமாம், உனது பிரச்சனைகள் என அனைத்துமே நீ தீர்ந்துவிடும், அது மட்டுமல்லாமல் நீ காசி யாத்திரை செல்கிறாய் அல்லவா, அதுவும் மிகவும் சிறப்பாகவே நடக்கும் என்பது போல கூறியிருக்கிறார். அதற்கு பிறகு அந்த பெண்மணி பெரியவாவிடம் ஆசீர்வாதம் வாங்கி செல்வதற்கு முன்பாக பெரியவாவிடம் ஒரு ஸ்லோகத்தை கூறியிருக்கிறார். அந்த ஸ்லோகத்தை கூறின உடனே பெரியவா அவர்கள் அசையாமல், கண்கள் கூட சிமிக்காமல் ஒரு 5 நிமிடம் அப்படியே அந்த பெண்மணியை பார்த்து கொண்டு, இவரது கண்களில் இருந்து கண்ணீரானது வழிந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஸ்லோகம் என்ன என்பதைத்தான் நாம் தற்பொழுது காணப்போகிறோம். விதிதாகில மாஸ்திர சுத ஜலதே மஹிதோபனிஷன் கதிதார்த்த நிதே ஹிருதயே கலையே விமலம் சரணம். இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் பெரியவாவை நினைத்து கொண்டு உங்கள் மனதார கூறி வர வேண்டுமாம். இவ்வாறு நீங்கள் கூறி வருவதால் பெரியவா அவர்கள் நீங்கள் எங்கு இருந்தாலும் அந்த இடத்திற்கு வந்து அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றி விடுவார் என்பது போல பெரியவாவை சந்திப்பதற்காக வந்து பெண்மணி கூறியதற்கு அந்த பெரியவா கூறியீர்கள். அதாவது, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் நீ கூறி வா, உனக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடும், அந்த இடத்துக்கு நான் தெய்வம் போல வந்து நடமாடும் தெய்வமாக நின்று காத்து அருள் புரிவேன். பெரியவாவிடம் இந்த ஸ்லோகத்தை கூறிய பெண்மணியிடம் பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே நீங்களும் இந்த ஸ்லோகத்தை பார்த்து ஒரு பேப்பரில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தினமும் ஒரு முறையோ 2 முறையோ கூறி வாருங்கள். உங்களது வீட்டில் நீங்கள் பூஜை ஏற்றும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தையும், அதாவது இந்த ஸ்லோகத்தையும் கூறி பெரியவா அவர்களையும் நினைத்து நீங்கள் மனதார வேண்டி வாருங்கள். இதனால் பெரியவா அவர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நடமாடும் தெய்வமாக நின்று அனைத்து பிரச்சனைகளுமே தீர்த்து வைப்பார் என்றும் கூறப்படுகிறது. எனவே நீங்களும் மறக்காமல் பெரியவா கூறிய இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் செய்து வாருங்கள். இதை நீங்கள் செய்வதால் பெரியவா அவர்கள், அதாவது அவர் கண்களிலிருந்து சாரசாரியாக தண்ணீர் வரும்படி மெய்சிலிருக்க நிற்பார். எனவே நீங்கள் இதை கூறுவதால் அவர் அந்த இடத்திற்கு வந்து உங்களுக்கு பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மறக்காமல் நீங்களும் இதை செய்து வாருங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கிறேன். நீங்கள் மட்டும் இதை கேட்டு பயன்பெறாமல் ஒரு 4 பேருக்கு ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. நல்லது மட்டுமே நினையுங்கள், உங்களது வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். ஜெய